ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணத்தில் மரபு பிழைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சோறு. இதோட ஆன்சர் உன். சோறு உன் தான் வரும். ரெண்டாவது, எருது. ஆன்சர் எக்காலமிடும். பொருந்தாததை தேர்வு செய்க. ஆன்சர் நீர் பருகினான். ஏன்னா நீர் குடித்தான் அப்படிதான், அதுதான் கரெக்டு. அம்பு எய்தார், ஆடை நெய்தார், பழம் தின்றான். இந்த மூணுமே கரெக்டு. பொருந்தாததை தேர்வு செய்க. ஆன்சர் முறுக்கு உண்டான். எப்படி அது முறுக்கு தின்றான் அப்படின்னு தான் இருந்திருக்கணும். மீதி உள்ள கல் உடைத்தான், அப்பம் தின்றான், பழம் தின்றான். இந்த மூணுமே சரி. மரபு பிழை அற்ற தொடரை காண்க. ஆன்சர் கூகை குளரும். தவறான ஒளிமரபை காண்க. புறா குளரும்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் புறா குணுகும் தான் வரும். குயில் கூவும், கிளி பேசும், மயில் அகவும். இந்த மூணு சரி. இளமை பெயர் மரபு பிழை அற்றதை காண்க. யானை. ஆன்சர் கன்று. யானை கன்று. மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். ஆன்சர் கூரை வேய்ந்தனர். பொருந்தாத மரபு சொல்லை கண்டறிக. ஆன்சர் முருங்கை சரடு. முருங்கை பிஞ்சுன்னு தான் வரணும். இல்லை உள்ள வாழை கச்சல், பலா மூசு, மாவடு இதெல்லாம் கரெக்டு. மரபு பிழை நீக்கி சொல்லை காண்க. ஆன்சர் கருங்குயில் கூவும், மயில் கத்தும், கிளி கீச்சிடும், யானை உருமும். இதெல்லாம் தவறு. மயில் அகவும், கிளி பேசும் கொஞ்சும், யானை பிளிரும். தவறான வினைமரபு தொடரை தேர்க. ஆன்சர் பால் குடித்தான். காரணம் பால் பருகினான் தான் வரணும். அதில் தண்ணீர் குடித்தான், உம்மி கருக்கினான், முறுக்கு தின்றான். இதெல்லாம் சரி. தவறானதை காண்க. கோட்டான் அலரும். காரணம் கோட்டான் குளரும். காகம் கரையும், வானம்பாடி பாடும், அணில் கீச்சிடும். இது மூணுமே சரி. கோட்டான் குளரும். பொருந்தாத மரபு சொல்லை காண்க. ஆன்சர் குருவி கத்தும். காரணம்னா குருவி கீச்சிடும். குதிரை கணைக்கும், பூனை சீரும், சிங்கம் முழுங்கும். இந்த மூணுமே சரி. ஓடையில் யானையும் யானை டேஸும் நின்றன. ஆன்சர் யானை கன்றும். பொருந்தாத வினைமரபை காண்க. சுவர் கட்டினான். காரணம் சுவர் எழுப்பினான் தான் கரெக்டு. பால் பருகினான், அம்பு எய்தான், ஆடை நெய்தார். இந்த மூணும் சரி. தவறானதை காண்க. பலா பிஞ்சு. ஏன்னா பலா மூசு தான் கரெக்டு. முருங்கை பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, கொய்யா பிஞ்சு. இந்த மூணு சரி. சரியானதை தேர்வு செய்க. ஆன்சர் சிங்கர் குருளை. கீரி குட்டி வராது, கீரி பிள்ளை. மான் குட்டி இல்லை, மான் கன்று. கழுதை கன்று வராது, கழுதை குட்டி. கீரி பிள்ளை, மான் கன்று, கழுதை குட்டி. இதுதான் சரி. சரியான மரபு சொல்லை காண்க. ஆன்சர் அணில் கீச்சிடும். ஏன்னா அதில் வாத்து கீச்சிடும் கொடுத்துருக்காங்க. வாத்து கத்தும். கோழி கூவும் கொடுத்துருக்காங்க. கோழி கொக்கரிக்கும். சேவல் கொக்கரிக்கும் கொடுத்துருக்காங்க. அது தவிர சேவல் கூவும். வாத்து கத்தும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும். இதுதான் மூணும் கரெக்டான ஆன்சர். மரபு பிழையற்ற வாக்கியம் எது? ஆன்சர் குயில் கூவியது, மயில் அகவியது. அதில் பன்றி பிளறியது, வண்டு கீச்சிட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. பன்றி உருமும், வண்டு முரளும். குயில் கூவியது, மயில் அகவியது, அது கரெக்டு. புலி முழங்கியது, நரி குறைத்ததுன்னு கொடுத்துருக்காங்க. புலி உருமும், நரி ஊளையிடும். அணில் சீறியது, பூனை கத்தும் கொடுத்துருக்காங்க. அணில் கீச்சிடும், பூனை சீரும். இதுதான் சரியானது. பின்வருவனவற்றுள் சரியானது எது? ஆன்சர் ஆட்டுப்பட்டி. தவறானதை காண்க.
ஆன்சர் செய்யுள் எழுதினான். காரணம் செய்யுள் இயற்றினான். செய்யுள், கவிதை இதெல்லாமே இயற்றினா, கட்டுரை மட்டும் எழுதினான் வரும். ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய கூரை வேய்ந்தான், ஓலை முடைந்தான், பானை வனைந்தான், தேங்காய் கொய்தான் இதெல்லாம் சரியானது. செய்யுள் எழுதினான்ங்கிறது தவறு. செய்யுள் இயற்றினான்ங்கிறது தான் சரியானது. மரபு பிழையற்ற தொடர் எது? ஆன்சர் கம்பங்கொள்ளை. பூந்தோப்பு வராது, பூந்தோட்டம். மாஞ்சோலை வராது, மாந்தோப்பு. பனந்தோட்டம் வராது, பனந்தோப்பு. சரியான மரபு தொடர்களை காண்க. ஆன்சர் 1ம் 3ம் தான் சரி. அதாவது ஈச்ச ஓலையுடன் தாழை மடலை சேர்த்து வைத்தான். மூங்கில் இலைகளுடன் வாழை இலைகளை சேர்த்து வைத்தான். ஈச்ச ஓலை, தாழை மடல், மூங்கில் இலை, வாழை இலை. தவறானதை காண்க. ஆன்சர் பன்றி கத்தும் கொடுத்துருக்காங்க. பன்றி உருமும். புறா குணுகும், வண்டு முரளும், ஆந்தை அலறும். இதெல்லாம் சரி. மரபு பிழையற்றதை காண்க. ஆன்சர் தென்னந்தோப்பு. தோப்புன்னு வரக்கூடியதெல்லாம் தென்னந்தோப்பு, பனந்தோப்பு, பலாத்தோப்பு, மாந்தோப்பு, முந்திரி தோப்பு, இலுப்பை தோப்பு, புளியந்தோப்பு, சவுக்கு தோப்பு இதெல்லாம் தோப்பைன்னு வரக்கூடியது. பழம் கூட்டுப்பெயர் காண்க. ஆன்சர் பழக்குலை. மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர்களை காண்க. ஆன்சர் கத்திரி பிஞ்சி. மாம்பிஞ்சி வராது, மாபடு. வாழைக்காய் வராது, வாழைக்கச்சல். அவரைக்காய் வராது, அவரை பிஞ்சு இல்லைன்னா அவரை பொட்டு. கோழி என்பதன் இளமை பெயர் என்ன? கோழி குஞ்சு. விலங்குகளின் இளமை பெயர்கள்: குருவி குஞ்சு, கோழி குஞ்சு, எலி குஞ்சு, கீரி பிள்ளை, அணிற்பிள்ளை, ஆட்டுக்குட்டி, கழுதை குட்டி, பன்றி குட்டி, நாய் குட்டி, குரங்கு குட்டி, பூனை குட்டி. கன்றுன்னு வரதெல்லாம் யானைக்கன்று, மான் கன்று, எருமை கன்று, பசுங்கன்று. சிங்க குருளை, புலி பரல். சரியான மரபு தொடரை காண்க. ஆன்சர் கூரை வேய்ந்தனர். வினை மரபு சொற்கள்: அப்பம் தின், பழம் தின், உணவு உண், காய்கறி அரி, இலை பறி, களை பறி, நெல் தூற்று, மலர் கொய், நீர் பாய்ச்சு, பாட்டு பாடு, மரம் வெட்டு, கல் உடை, மாலை தொடு, பூச்சூடு, நூல் எழுது, நார் கிளி, ஆடை உடுத்து, அம்பை எய். ஒரு தடவை நல்லா ஸ்டாப் பண்ணி நல்லா பார்த்துக்காங்க. நூல் எழுது, கட்டுரை எழுது, செய்யுள், கவிதை, பாடல் இதெல்லாம் இயற்றுன்னு வரும். தீ மூட்டு, அடுப்பு மூட்டு, விளக்கு ஏற்று, ஓவியம் புனை, படம் வரை, பானை வனை, ஏர் உழு, விதையை விதை, நாற்று நடு, வரப்பு கட்டு, கதிர் அறு, சுவர் எழுப்பு, கூரை வேய், கூடை முடை, விறகை பின், உமி கருக்கு, கோலம் இடு, நீர் குடி, பால் பருகு, சோறு உண், பழம் தின், வெற்றிலை தின், மலர் கொய், பூ பறி, எண்ணெய் தேய், சந்தனம் பூசு, மாத்திரை விழுங்கு. பொருத்தமற்ற தொடரை காண்க. ஆன்சர் மக்கள் குவியல். அவரை கொத்து, வைக்கோல் கற்றை, முந்திரி குலை இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. மக்கள் குவியல் தப்பு. உங்களுக்கான கேள்வி: மரபு பிழையற்றதை காண்க. இந்த கொஷினுக்கு ஆன்சர் தந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.